السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மனசாட்சி காணலாகி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி பெறுகின்ற பேரரசனாகி அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் புகழ்ச்சி முடித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அண்ணாவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைக்காமல் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்றாடின் அச்சம் என்பது அவர்கள் எந்தெந்த விஷயங்களை கொண்டெல்லாம் அச்சப்பட்டிருக்கிறார்கள், மற்ற உம்மத்தார்களுக்கு சிரமம் வந்துவிடுமோ என்றெல்லாம் பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தொழுகைக்கு வரக்கூடிய நேரங்களிலே விட ஒரு நாள் இஷாவுடைய தொழுகை தவறிவிட்டது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் அனைவர்களும் பள்ளியில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகை நடக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்தவர்களாக சஹாபாக்கள் எல்லாம் வெவ்வேறு காத்திருந்தார்கள். அங்கே உள்ள சஹாபாக்கள் எல்லாம் அதிலே சிலர்கள் தூங்கியவர்களாகவும் மீண்டும் விழித்தவர்களாகவும் தூங்கியவர்களாகவும் விழித்தவர்களுமாக இப்படி மாறி மாறி தூங்கிய விழித்தவர்களாக சஹாபாக்கள் ஆகியிருந்தார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்கிறார்கள். சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். எந்த நிலையில் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக நினைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையில் நீர் சொட்ட சொட்ட இருக்கிற நிலையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அச்சப்படுகிறார்கள். நாம் நம்மளின் காரணமாக மற்ற சஹாபாக்கள் வெவ்வேறு காத்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இதற்கிடையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் ஒரு நாள் தொழுகைக்கு வருகிறார்கள். தனிமையிலே தொழுவதற்காக பள்ளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஒருவரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை பார்த்த சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகிறார்கள். மறுநாள் காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழுவதை பற்றி மற்ற சஹாபாக்கள் இன்னும் சில சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசுகிறார்கள். இரண்டாவது நாள் இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுவதற்காக வருகிறார்கள். இரண்டாவது நாள் இரவிலே சஹாபாக்கள் இன்னும் கூடுதலாக அதிகமான சஹாபாக்கள் தொழுகிறார்கள். அதே போல இரண்டாவது நாள் காலையிலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி பேசப்படுகிறது. மூன்றாவது நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். மூன்றாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வரும்பொழுது பள்ளிகள் நிரம்பி இருக்கிறது. நான்காவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். அப்பொழுது பள்ளிகள் பள்ளவில்லை, வீதியிலும் சஹாபாக்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சஹாபாக்கள் எல்லாம் தொழுவதற்கு இடமில்லாமல் தவிர்ப்பதற்காக மிகவும் கூட்டு நெரிசல்களில் இருந்தார்கள். ஐந்தாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகிறார்கள். அன்றே சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து விட்டு மறுநாள் சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
நாயகமே நீங்கள் இன்று இரவு நீங்கள் தொழுகைக்கு வரவில்லையே, நீங்கள் ஒரு 4 நாட்களாக 21 தொழுகிறீர்களே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் வராததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது. நான் இப்படியாக தினமும் வருவதை நீங்கள் பின்தொடர்ந்து விட்டு இது பிற்காலத்தில் வரக்கூடிய உம்மத்திற்கு இதையெல்லாம் அமல் செய்யாமல் போய்விடுவார்களோ, இந்த அமல்களை விட்டு விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். இது உங்கள் மீது கடமையாகி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன், பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நான் அதற்காக எழுதினான், நேற்று வரக்கூடிய தொழுகையை நான் வரவில்லை என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் மத்தியிலே சொல்லி காண்பித்தார்கள். நான் அப்படி அமல்கள் செய்வதை உங்களையும் பின்தொடர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒவ்வொரு வக்திற்கும் பரிந்துரைக்க வேண்டும் என்பதாக நான் அனைத்து சஹாபாக்களுக்கும் எச்சரிக்கை அளித்திருப்பேன், அனைத்து சஹாபாக்களும் அதை அமல் செய்ய வைத்திருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்று நாம் எதை நினைத்தெல்லாம் பயப்படுகிறோம், எதை நினைத்து நாம் அச்சப்படுகிறோம்? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நினைத்தும் மற்றவர்களுக்கு சிரமம் ஏற்படாதவர்கள் இருக்கும். ஆனால் அத்தகைய விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு என்ன கஷ்டம் தான் என்ன, நம்ம நல்லா இருக்கா போறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து அனைவருக்கும் நலத்தை நாடி நல்ல முறையில் அனைத்து நற்காரியங்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.